எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை பிடிச்சிட்டு இருப்ப? விடு கைய. ஐயோ ஐயா, விடு 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 கைய விடு. ஐயோ விடு மாப்ள கைய விடு. ஐயோ மலரு, அம்மா அம்மா மலரு, அம்மா என் கைய பிடிச்சு இழுத்து. ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, நாங்க இருக்கோம்ல. மலரு, பயப்படாத, வா வா உள்ள போலாம், வா வா. ஏப்பா, நீயே இப்படி பண்ணலாமா சொல்லு? பாவப்பா, அவளே நொந்து போயிருக்கா. அவளை போய் கைய பிடிச்சி இழுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? பாட்டி, நான் ஐயோ போதும் சாமி, போதும். உனக்கு கட்டி கொடுத்தா என் பேத்தி நல்லா இருப்பான்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். நாங்க நம்பினதாப்பா தப்பா போச்சு. ஐயோ போதும் சாமி, போதும். ஐயோ கடவுளே, ஏண்டா என் பேத்தியை இப்படி எல்லாம் சோதிக்கிறியோ? மலரு, மாமா, நான் மாமா 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 நான் நான் தப்பு பண்ணல மாமா. மாமா, நான் தப்பான எண்ணத்துல மாமா மாமா உங்களை நான் தப்பான எண்ணத்துல தொடல மாமா. ஐயோ ஐயோ ஐயோ, நான் தப்பு பண்ணல, நான் தப்பான எண்ணத்துல தொடல. ஐயோ, நான் தப்பான எண்ணத்துல தொடலையே. ஐயோ, மாறா ப்ளீஸ், எங்க இருக்க? கேட்டு பக்கத்துலயா? உடனே வர. ஏங்க நில்லுங்க, ஏங்க 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 இந்த நேரத்துல போய் போகாதீங்க. காஃபி. நேத்து நாங்க உங்ககிட்ட அவ்வளவு தூரம் பேசியிருந்தோம், எப்படி உங்களால இப்படி பண்ண முடிஞ்சது? உங்களை எங்க அக்காவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். எங்க அக்கா மனசுல இப்ப என்ன இருக்கணும் தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணீங்க? மாற மாமாவும் அக்காவும் எவ்வளவு லவ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது தெரிஞ்சும் எங்க அக்கா கிட்ட நடந்துகிட்டது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மாற மாமா இடத்துல வச்சு உங்களை எங்கனால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இருந்தாலும் விதின்னு உங்களை ஏத்துக்கிட்டோம். ஆனா இப்போ எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே அக்கா மாற மாமாவை நினைச்சு தவிச்சிட்டு இருக்கா. சாப்பிடாம தூங்காம எப்பவும் அழுதுகிட்டே இருக்கா. அதை செய்யறதுக்கு முன்னாடி
ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா அப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. எங்க அப்பா ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. தன்னோட மக வாழ்க்கை எங்க சீரழிஞ்சு போயிடுமோன்ற பயத்துல உங்களை மாதிரி ஒருத்தர் கட்டி வச்சு தப்பு பண்ணிட்டாரு. உங்க முகத்தை பார்க்க கூட எங்களுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க இங்க இருக்கிறதே எங்களுக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஆமா, உங்களை எங்களுக்கு பிடிக்கல. உங்களை பார்த்தா எங்க அக்கா வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டு இப்ப இங்கேயே வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு கோவமா வருது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. தம்பி, ஐயா சாமி, நான் உன்னை ஒரு குத்தமும் சொல்ல மாட்டேப்பா. என்னால சொல்லவும் முடியாது. நேத்து உங்க அம்மாவும் சடங்கு பண்ணணும்னு சொன்னாங்க. பையனை பெத்தவங்க அப்படி நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லதா. ஆனா அவங்க ஆசையும் நான் குத்த சொல்லல. ஆனா இம்புட்டு அவசரம் வேணாம் ஐயா. சத்தியமா சொல்றையா, மலர் அந்த நிலைமையில இல்லையா. அவளோட நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மலர தாலி கட்டின பொண்டாட்டியா மட்டும் பார்க்காம மனசுல கவலையை சுமந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷியா அவளை நினைச்சு பாருப்பா. அவ மனசு பூரா மாறந்தாப்பா இருக்கா. அவனை மறந்துட்டு உடனே புது வாழ்க்கையை ஏத்துக்க சொன்னா அது உடனே நடக்கிற காரியமாப்பா. அவ மனசு மாறும்னு நம்புவோம். அது வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்பா. இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கும் போதே இப்படி ஒரு காரியம் நடந்துச்சே, நாளைக்கு உங்க வீட்டுல வந்து தனியா இருக்கும்போது என்ன நடக்குமோன்னு மிரண்டு போய் அழுதுகிட்டு இருக்காப்பா. நாங்க எப்படி அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிடுவோம். ஆனா நாளைக்கு உங்க வீட்டுல நீங்க தான்ப்பா அவளை பத்திரமா பார்த்துக்கணும். அவளை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்களோட தான் தம்பி. நீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் பேத்தியை கஷ்டப்படுத்தாம கண்கலங்காம வச்சு பார்த்துக்கங்கப்பா. வெற்றி, என்ன எங்க வந்து தனியா உட்காந்துருக்க? நான் உன்னை தேடி மலர் வீட்டு தான் போயிட்டு வரேன். வெற்றி எங்கன்னு உன்னை கேட்டதும் உன் மச்சினிச்சிங்க வந்து நீ வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று ராத்திரி நடந்த விஷயத்தையும் சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சியா. 1000 தான் இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்பு வெற்றி. நீயா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன்னு என்னால நம்பவே முடியல வெற்றி. என்ன வெற்றி இதெல்லாம்? முதல் நாள் ராத்திரி
உன் ஐயா அப்பா காலில் விழுந்து நீ முதல் இரவு வேண்டாம் வேண்டாம் நீ கெஞ்சினப்ப நான் அப்படியே மெச்சு போனையா. நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா அது நடந்து முழுசா ஒரு நாள் ஆகுறதுக்குள்ள நீ இப்படி பண்ணிட்டியா? அந்த புள்ள கையை பிடிக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? யோ, குடிச்சிருந்தியா? மலர அழகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பானோ அதையே நீயும் பண்ணியிருக்கேயா? அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லாம போச்சேயா. இந்த விஷயத்த உன் வீட்டு ஆளுங்க கேட்டா எம்பிட்டு கஷ்டப்படுவாங்க. யோ, இனி அந்த புள்ள எந்த நம்பிக்கையிலையா உன் வீட்டுல வந்து தைரியமா வாழ வரும்? அந்த புள்ள மனச கொஞ்சம் யோசிச்சிருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்ட வெற்றி. இந்த பாரு, இனிமே மலருக்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்காத. அந்த புள்ள மேல உன் நிழல் கூட படக்கூடாது சொல்லிட்டேன். பொறுமையாரியா, நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் வரேன். உன்னைய நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. ஒரு நிமிஷம். புயல் மழை பெஞ்ச மாதிரி இப்படி வார்த்தையை யோசிக்காம கொட்டிப்புட்டி என்ன. நான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்னு அவங்க நம்பலாம். ஆனா நீ நம்பலாம? எனக்கு மாறம் வேற இல்ல, நீங்க வேற இல்ல. உன் தம்பி மேல நீ அவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்கியா? என்ன புரிஞ்சுக்கிட்டு நம்பிட்டுதானா? வெற்றி, அகிலாவும் தேனும் தாயா ஏதோ கண்ணால பார்த்த மாதிரி சொன்னாங்க. நீ ஏதோ தண்ணி அடிச்சுட்டு போதையில பண்ணிருப்பியோன்னு நினைச்சேயா? யோ, என்ன மன்னிச்சிரியா. அந்த பிள்ளைங்க வார்த்தையை நான் அப்படியே நம்பிவிட்டேன். யோ வெற்றி, உண்மையிலேயே அப்படி என்னதான் நடந்துச்சு? நான் ராத்திரி ஹால்ல படுத்துட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் எழுந்து பார்த்தேன். அவங்க சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி எங்க மாறா வரணும் எங்க மாறா வரணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கதவை திறந்து வெளியே போக பார்த்தாங்க. நான் போகாதீங்க போகாதீங்கன்னு எட்டு நின்னு சொன்னேன். ஆனா அது அவங்க காதலே விழல. அதனால கதவு திறந்து போனவங்கள வெளியே போகாதீங்கன்னு கையை பிடிச்சு தடுத்தேன். அவங்க என் கையை விடுன்னு கத்துனாங்க. சத்தம் கேட்டு எல்லாரும் வந்தப்போ என்னமோ நான் அவங்க கையை பிடிச்சு தப்பா நடந்துகிட்ட மாதிரி. இதான நடந்துச்சு. யோ, நீ இந்த உண்மையை உடனே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருக்கலாமேயா? அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி வெளியே போக பார்த்தாங்கன்னு எப்படி நான் சொல்ற? சத்தியமா சொல்றேன், அவங்க பேரை மத்தவங்க கிட்ட சொல்ல தைரியம் கூட எனக்கு கிடையாது. அப்புறம் எப்படி நான் அவங்க கிட்ட தப்பா நடந்துப்பேன்? உன் தம்பிய நீயே தப்பா நினைச்சியடே. வெற்றி, என்ன மன்னிச்சிரியா. கால்ல விழுந்தா கூட நான் பேசுற வார்த்தைக்கு என் மனசு ஆறாது. என்ன மன்னிச்சிரு தம்பி. சரி, இங்க வந்து எதுக்கு தனியா உட்கார்ந்திருக்க? வா போலாம். வாயா வா. மாமா, எனக்கு தெரியுங்கய்யா, உன் மேல எந்த தப்பு இருக்காது எனக்கு தெரியும். உண்மையிலே நடந்துச்சுன்னு கேட்கத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
மாப்பிள்ள இப்ப சொல்றியா உன் தங்கமான மனசுக்கு என் மக கண்டிப்பா மனசு பாரு ஐயா நீ மாத்திடுவ இது கண்டிப்பா நடக்கும்யா மாப்பிள்ள ஆயிரம் தான் இருந்தாலும் அத்தை வழி சொந்தம் அத்து போகுமா என்ன? எங்களுக்கு கூட சொல்லாம மலருக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டீங்கல்ல? நாங்க கல்யாணத்துக்கு வர வேணாம்னு நினைச்சா அப்போ எங்க உறவும் வேணாம் தானே நினைச்சிருக்கீங்க? நானும் என் மகனும் அனாதை பக்கிங்க தானே எங்களை வெட்டி விட்டுட்டீங்க. ஊருக்கு மத்தியில் எங்களை விட்டு கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்திட்டீல. இருந்தாலும் எங்க 2 பேத்துக்குமே ரோஷமே வரமாட்டேங்குதே. மகுமட்டத்தனமா மனசு மறுபடியும் இங்கதானே வந்து விழுகுது. எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே உறவு நீங்க தானே. எங்களுக்கு உங்களை விட்டா வேற நாதி இல்லைன்னு தானே எங்களை இவ்வளவு இலக்காரமா நினைக்கிறீங்க. சாந்தா, ஐயோ நீ ஏண்டி அப்படியெல்லாம் நினைக்கிற? வேற எப்படிமா நினைக்க சொல்ற? ராசதுரை எனக்கு யாரு? கூட பிறந்த தம்பி. அவன் கூட பிறந்த ஒரே அக்கா நான் தான். எனக்கும் என் மகனுக்கும் கூட சொல்லாம மலருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நாங்க உங்களுக்கு வேண்டான்னு தானே அர்த்தம். இங்க பாரு, நாங்க யாரும் ஒண்ணு அப்படி நினைக்கல. மலரு கல்யாணமே ஏகப்பட்ட குழப்பத்துல நடந்துச்சு. நீயும் அழகரும் ஏற்கனவே பொண்ணு தரலன்னு சண்டை போட்டுட்டு போனீங்க. அதனாலதான் சொல்லல. எங்க எங்களை கூப்பிட்டா கல்யாணத்துல பிரச்சனை பண்ணுவோம் தான் கூப்பிடாம விட்டுடிய, அப்படித்தானே? இங்க பாரு சாந்தா, மலரு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு விடு. அதான் வந்துட்டீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். அகிலா, அகிலா, இவ ஒருத்தி. குக்கரை இறக்கிட்டு குழம்ப அடுப்புல வச்சுட்டு வந்துடுற அத்தை. சரிம்மா. அது வரைக்கும் நீங்க பேசிட்டு இருங்க, இத வந்துடுறேன். கட்டி கொடுத்த இடத்துல மலர் சந்தோஷமா இருக்காளா? அவ மாமியார் நாத்தனா எல்லாரும் அவளை நல்லபடியா பாத்துக்கிறாங்களாமா? மா என்னம்மா? அதை ஏண்டி இப்ப கேக்குற? அதான் இன்னைக்கு எங்களுக்கு வதக்குன்னு இருக்கு. நீ என்னம்மா சொல்ற? மலரு கல்யாணத்துக்கு அவ மாமியாரு நாத்தனாரு யாருமே வரல. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா அந்த அன்பு கரிசி எங்களை வாசல்ல நிக்க வச்சு அம்புட்டு ஆட்டம் போட்டான். இதுக்கு தான் பகவானமா புள்ளி அங்க கட்டி கொடுத்தீங்களாக்கும். ஆமா, ராத்திரி சடங்கு எதுவும் ஏற்பாடு பண்ணாங்களா இல்லையா? என்னம்மா? ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆனா நாட்டரசன் அந்த ஏற்பாட்டை நிறுத்திட்டான். ஓஹோ, முதல் இரவு நின்று போச்சா? அப்போ மலர் இன்னும் ஏன் மலரா தான் இருக்காளா? சரி, நாட்டரசன் நிப்பாட்டினதுக்கு அந்த பைய வெற்றி ஒன்னு சொல்லலையாமா? சரின்னு சொல்லிட்டானாமா? இல்லம்மா, அவன் வேற எதுவும் தகராறு பண்ணலையா? அந்த பையன் ஒழுங்காதான் இருந்திருக்கான். மறு வீடு வந்த இடத்துலதான் நேத்து என்ன பண்ணா? சொன்னா புரியாத உனக்கு? கையை விடு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை பிடிச்சிட்டு இருப்ப? விடு கையா. அப்பா, அப்பா.
அப்புறம் நாங்க எல்லாரும் அவருக்கு புத்திமதி சொல்லி மலரை ரூமுக்கு கூட்டிட்டு போனோம். அதையே கேக்குற, வெளியே சொன்னா வெக்க கேடு. அது சரி. பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு பொறுக்கி பயலால இருந்திருக்கா? ஏமா, இப்ப நானும் தெரியாம தான் கேக்குறேன். மலரை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நான் அவளை ராசி இல்லாதவன்னு சொல்லியிருப்பேனா? இல்ல என் மகன் தான் அவ விருப்பம் இல்லாம கையை பிடிச்சு இழுத்திருப்பானா? சொல்லு. என் மகன் ஒழுக்கமா இருந்திருப்பான்ல. சொந்தத்துல இருக்கிறவனை விட்டுவிட்டு எங்கேயோ சீமையில் இல்லாத மாப்பிள்ளன்னு அவனுக்கு கட்டி கொடுத்தீங்கல்ல. உங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இதற்க தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேய் எம்புட்டோ மேலுன்னு சொல்லுவாங்க. என் மகனை கெட்டவன் நினைச்சீங்க, இன்னைக்கு கட்டி கொடுத்துருக்கவன் மட்டும் ரொம்ப நல்லவனோ? ஆமா, மலர் இப்ப எங்க இருக்கா? பின்னாடி அகிலா கூட உட்காந்துட்டு இருக்கா. அழகரே, மலர்கிட்ட வெற்றியை பற்றி வத்தி வைக்க இதாண்டா சரியான நேரம்.